சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, 6/7/2024 ஆகிய இன்று கூட உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துகின்றேன். இதோ மத்தேயு 5:5 இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க போகிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் தேவனிடத்திலேயே ஒரு இரக்கம் பிறக்கிறது. பூமியிலே உங்களுக்கு ஒரு நல்ல இடம், நல்ல வீடு காண மனை அழகா கிடைச்சிரும். சாந்த குணமா ஓடுங்க, பதஷ்டமா வாழாதீங்க. சாந்த குணம் இருந்தால் நீங்கள் பூமியை சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்கென நிலபல நன்மைகள், நல்ல வீடு வசதி எல்லாம் வரும்படி கர்த்தர் செய்வார். ஒருவேளை இன்றைக்கு வாடகை வீட்டிலே இருக்கிறவர்களா இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். சாந்த குணமா மாறுங்க. மதம் பிடித்த யானை போல இருந்த நிலையில் இருந்து சாதுவான பூனை போல நீங்கள் மாறினால், யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம் என்று காலம் மாறும். சாந்தமா இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பூமியை சுதந்தரிக்குதல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவம் விசேஷ விதமா எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. சமாரியாவிலே ராஜாவாய் வீற்றிருந்த ஆகாப் விசேஷ விதமாக தன்னுடைய வீட்டிற்கு, அரண்மனைக்கு அருகாமையிலே பார்க்கிறார் ஒரு திராட்சை தோட்டம், நல்ல திராட்சை தோட்டம். அது யாருடையது அப்படின்னு கேட்டா, நாபோத் என்பவருடையது. உடனே அவரை கூப்பிடுவா, பேசுவோம். நாபோத், நாபோத், எனக்கு ராஜாவுக்கு இந்த தோட்டத்தை கொடுத்துரு. இந்த திராட்சை தோட்டம் அழகா என்னுடைய அரண்மனை கிட்டத்துல இருக்கப்பா, நீ கொடுத்துரு. அதை நானு கீரை கொல்லையாக மாற்றி, எனக்கு ராஜாவா இருக்கிற எனக்கு நல்ல ஹெல்த் எல்லாம் வேணும்ல, கீரை தோட்டம் அமைக்கணும்பா, கொடுக்குறியா? ஒண்ணு, உனக்கு இந்த நிலத்துக்குரிய கரம் வாங்கிக்க. இல்லைன்னா இந்த நிலத்துக்கு பதில் இன்னொரு நல்ல திராட்சை தோட்டம் நம்முடைய ஊர்லயே அழகா எடுத்து தந்துடுறேன், வச்சிக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே 1 ராஜாக்கள் 21 படிச்சு பாருங்க. உடனே நாபோத் என்ன சொல்லுகிறார் ஆகாப் ராஜாவிடம், ராஜாவே, கர்த்தர் என்னுடைய குடும்பத்தாருடைய சொத்தாக இருக்கிற இதனை உங்க கைக்கு கிடைக்க விடாமல் தடுப்பாராக, நான் விற்க விடாமல் தடுப்பாராக. அப்படின்னா அர்த்தம், நான் மனசு இல்ல, கர்த்தரும் இதுக்கு தடையா நிற்கட்டும். இது எங்களுடைய பூர்வீக சொத்து, இதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அதனால கர்த்தர் உம்மை இந்த நிலத்தை நாம கூடாதபடி என்னை காப்பாராக அப்படின்னு சொல்லிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ராஜாவானவர் தன் இஷ்டத்தின்படியெல்லாம் கூட நினைக்க கூடும் என்பதை அவர் மறந்தே விட்டார். அவருடைய பூர்வீக சொத்து என்ற எண்ணம் தலை தூக்கி நின்றது. ராஜாவ கர்த்தர் தானே வச்சிருப்பாரு, அதனால அவர் தோட்டம் கேட்கிறாரு, கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ற உதார குணம் இல்ல. டக்குன்னு ஒரு எண்ணம் ஓடியாருது, கர்த்தர் இதை உமக்கு கொடுக்காதபடி தடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை எடுத்ததுக்கெல்லாம் வீணிலையும் வழங்காதீங்க. சில நேரங்கள்ல நீங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இப்படி சொல்லாதீங்க. ஆமா, பின் நாட்கள் என்ன நடந்தது தெரியுமா? உடனடியாக இந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி, இருங்க, இதுக்காக போய் வருத்தப்பட்டு இப்படியே படுத்து கிடக்குறீங்க, நான் அந்த நிலத்தை உமக்கு தர்றேன் சொல்லி நேரடியாய் ஊர் ஜனங்கள் கூடுங்க, இது மாதிரி நாபோத் ராஜாவையும் கர்த்தரை நீந்தித்தான் 2 பேர் சாட்சி சொல்லுங்க, எல்லாரும் கல்லெறிஞ்சு அவனை கொன்றுங்க. இவ்விதமாக அந்த தோட்டம் ராஜாவுக்கு வந்து சேரணும்டோய் அப்படின்னு ஆகாப் ராஜாவுடைய மனைவி சொல்ல, அதே மாதிரி நடந்து விட்டது. செத்து போனான்.
இப்பொழுது அந்த தோட்டத்தை எடுத்து கீரை தோட்டமா வச்சுக்கோங்க, வீட்டுல யார் வருவாங்க, ராஜா எடுக்கிறார் அப்படின்னு எடுத்துட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், மேல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேசத்தை ஆளுகை செய்யும் போது ஏதோ ஒரு காரியத்தை விரும்பி கேட்டார்கள்னா அது நம்ம கொடுக்கறதுல தான் என்ன, இவர் ஒரு தோட்டத்தை கொடுக்கறதானே என்ன, அந்த நேரத்துல அவருக்கு உள்ள ஒரு பதஷ்டம், சாந்தமான ஒரு பதில் இல்லை, சாந்த குணம் இல்லை. நல்ல பயபக்தியா பூர்வீகமா அந்த நிலத்தை அனுபவித்து வந்த போதும் அவருக்கு ஒரு பாக்கியம் இல்லை. அந்த நிலத்தை ஆண்டு அனுபவிக்கிற பாக்கியம் இல்லாமல் போயிற்று. ஒரு நிமிடம் ராஜாவின் கைக்கு அந்த நிலம் தாண்டி வந்து விட்டது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஒருவேளை கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு இதுல இருக்கிற இந்த நிலத்துல எனக்கு ஒரு நன்மை தந்திருக்கிறார், அதை விட இன்னொரு இடம் கொடுக்கறாங்களே அதுல கூட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு தருவார், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் இருந்தா உயிர் போயிருக்காது, குடும்பமா இருந்து பூமியில வாழ்ந்திருக்கலாம், பூமியை சுதந்தரித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேகர் வீட்டிற்கு அருகாமையிலே கிட்டத்திலே அறிமுகமானவர்கள், பேசி பழகினவர்கள், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஏதாயிலும் ஒரு காரியத்தை பேசும்போது அவர்கள் திடுதிப்பென்று சண்டைக்கு வந்தால் இவர்களும் எதிர்த்து பேசி, தேவ பிள்ளைகளும் எதிர்த்து பேசி சண்டையை பெரிதாக்கி வாழ்க்கையில பல நன்மையை இழந்து ஐயோ பரிதாபம் பூமியை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார். சிலருடைய வீடு நிலம் அப்படிப்பட்டவைகள் எல்லாம் அவர்கள் வாழ முடியாமல் போய் கிடக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம், நீங்கள் சாந்தமா இருங்க. உங்களுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டால் தேவன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார், ஏதோ ஒரு வழி வகை செய்வார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்ற வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும்படி செய்வார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சண்டை சச்சரவு விவாதம் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்து சாந்தமான ஆவியை உடையவர்களாய் நீங்கள் இருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சுதந்தரிப்பார்கள் சுதந்தரிப்பார்கள். மத்தேயு 5:5. God bless you, God bless you.